நம்ம எவ்வளோ விதவிதமாக சமைச்சாலுமே அதில் உப்பு போடலைன்னா அந்த ருசி வந்து வெளியே தெரியவே தெரியாது. அதே உப்பை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டோன்னா அந்த சாப்பாடை சாப்பிடவே முடியாது. ஏன்னா ஒரு உப்பு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தான் நாம ரொம்ப முக்கியம். அதனால தான் பைபிள் வந்து உப்போட நம்மள ஒப்பிட்டு சொல்லியிருக்கார். நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு. நம்ம வார்த்தைகள் தாங்க உப்பு. நீங்க வந்து சரியா பேசுனீங்கன்னா, அந்த வார்த்தை உங்களுக்கு மதிப்ப தரும். நீங்க சரியில்லாம பேசுனீங்க, அந்த வார்த்தை உங்களுக்கு மதிப்பில்லாம போயிடும். யார்ட்ட பேசுறோம்? எதுக்கு பேசுறோம்? இவங்கட்ட நம்ம பேசலாமா? பேசக்கூடாதான்னு பேசுக்கு முன்னே நீங்க யோசிக்கணும். பேசின பிறகு யோசிச்சா பிரயோஜனம் இல்ல. நம்முடைய வார்த்தைகள் நாமளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. நம்ம உப்பு போல கரெக்ட்டா தான் பேசணும். ரொம்ப ஓவரா அவ நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாஸ்தியா பேசிட்டா, நம்ம வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது. அதனால நம்ம உப்பு போல சுவை தருகிற உப்பு போல எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் பேசணும். எந்த இடத்துல கொஞ்சம் தேவை இருக்கோ தேவையான இடத்துல மட்டும் பேசணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியாவே இருந்துட்டா, நம்ம உண்மையாவே இந்த பூமியில வாழ்ற நாளெல்லாம் சுவை தரும் நல்ல ஒரு உப்பாக இருப்போம். பயன் பெறுவோம். ஆமேன்.